ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எதை பத்தி நான் சொல்ல போறேன்னா கைனகோமாஸ்டியான்னு சொல்லக்கூடிய மேலுக்கு செஸ்ட்ல அப்நார்மலா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கைனகோமாஸ்டியான்னு சொல்லுவாங்க. இந்த கைனகோமாஸ்டியா 3 விதமா ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இது ஃபார்ம் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நேச்சுரலாவே ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறத பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஃபுட்டு எடுத்துக்கிறது மூலியமா ஏன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட்டு ஹையில கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம அதிகமாக கன்சியூம் பண்றதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. ஓகே, இது எப்படி இந்த ப்ராசஸ் நம்ம பாடியில நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம எடுக்கிற அந்த ஃபுட்டு கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு கன்சியூம் பண்ணும் போது இன்சுலின் அப்போ செக்ரேஷன் ஆகும். ஸோ கார்போஹைட்ரேட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது அது கூட இன்சுலினும் செக்ரேஷன் ஆகும். ஏன் இந்த மாதிரி செக்ரேஷன் ஆகுதுன்னா கார்போஹைட்ரேட் நம்ம எடுக்கும்போது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்ம செல்லுக்கு தேவையானது நமக்கு தேவையானது எனர்ஜி இது ப்ரொடியூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா இன்சுலின் தான். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மீதி இருக்கக்கூடிய குளுக்கோஸை லிவருக்கு அனுப்பும். லிவருக்கு அனுப்பி அதுக்குப்படியான அது தேவையானது ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கு படியானது எங்க பண்ணணும்னா நம்ம மசிலுக்கு ஸ்டொமக்கு அந்த மாதிரி அடிப்போட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது பர்டிகுலர் செஸ்ட்ல மட்டும் ஏன் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் மூலியமாகவோ இல்ல இன்சுலின் மறைமுகமா என்ன பண்ணுனா அரோமேட்டஸ் சொல்லக்கூடிய ஒரு என்சைம் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டிமுலேட் பண்றதுனால என்ன ஆகும்னா இந்த அரோமேட்டஸ் ஒரு என்சைம் ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஃபீமேல் ஹார்மோன் செக்ரீஷன் பண்ணும். ஸோ பர்டிகுலர் ஏரியால பாத்தீங்கன்னா இந்த செஸ்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா இந்த மாதிரி நமக்கு தேவையானது போக மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை என்ன பண்ணும்னா நமக்கு செஸ்ட்ல அக்குமுலேட் ஆகும். இது டே பை டே அந்த மாதிரி அக்குமுலேட் ஆகி ஆகுறதுனால இதுக்கு பேரு தான் கைனகோமாஸ்டியான்னு நமக்கு சொல்றாங்க. இந்த கைனகோமாஸ்டியா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ பாடி பில்டர் மோஸ்ட்லி இது லாங் டேர்மா தான் எடுத்துப்பாங்க. இது ஆக்சுவலி ஸ்டெராய்டு எதுக்குன்னா நமக்கு ஏதாச்சும் இன்ஜுரியோ சம் டிசீஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்டெராய்டு கொடுப்பாங்க. ஸோ ஸ்டெராய்டு பத்தி நான் பேர் சொல்ல விரும்பல. பட் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா பாடி பில்டர்ஸ் மோஸ்ட்லி ஷார்ட் டைம்ல எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் லாங் டைமா எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி லாங் டைமா எடுக்கும்போது பர்டிகுலர்ல ஒரே ஒரு ஸ்டெராய்டு மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, காம்பினேஷன் மூலியமா தான் எடுத்துப்பாங்க. அப்பதான் மசில் க்ரோத்தும் நம்மளுக்கு ஈஸியா ஃபார்ம் ஆகணும்ன்றத மாதிரி லாங் டைம்ல எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி லாங் டைம்ல எடுக்கும்போது என்ன ஆகும்னா டெஸ்டோஸ்டிரான் ஒரு அளவுக்கு பீக்ல போச்சுன்னா இது என்ன மாதிரி ஆகும்னா இது ஈஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபீமேல் ஹார்மோனா கன்வெர்ட் ஆகினா பர்டிகுலர் செஸ்ட்ல மட்டும் அக்குமுலேட் ஆகும். அக்குமுலேட் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு அது பேர் தான் கைனகோமாஸ்டியா நம்ம சொல்றோம். ஸோ நீங்க நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. பாடி பில்டர்ஸ் பார்க்கும்போது அவங்களோட செஸ்ட் பாத்தீங்கன்னா நிலா மாதிரி இருக்கும், நல்ல ஷேப்ல இருக்கும். சில பாடி பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க ஃபேட் அக்குமுலேட் ஆகி இருக்கும். ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஏன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்ல மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு என்ன தீர்வுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இது எக்ஸசைஸ் மூலமா நம்ம குறைக்கலாம். இன்னொன்னு லாஸ்ட் பாத்தீங்கன்னா இது சர்ஜரி மூலமா தான் இது ரிமூவ் பண்ண முடியும். இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போடுறது. எக்ஸசைஸ் பண்ணீங்கனாலே ஆல்மோஸ்ட் இது ரெடியூஸ் ஆயிடும். இந்த கைனகோமாஸ்டியான்னு சொல்லக்கூடிய மேலுக்கு வரக்கூடிய செஸ்ட்ல அப்நார்மலா ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். நம்மளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட்டை கொஞ்சம் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தெரியாது. ஸோ டே பை டே நீங்க இந்த மாதிரி கன்சியூம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லாங் டைமா நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு டைம்ல உங்களுக்கு வேற மாதிரியாச்சும் இந்த மாதிரி ரியாக்ஷன் காமிக்கும். ஸோ அதுதான். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.